ஹாய் வணக்கம். ஒரு சூப்பரான வத்த குழம்பு பண்ணுறதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இதோடய 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் வெந்தயம், கடுகு, மிளகு, இதோடய 3 வரமிளகாவும், அரை ஸ்பூன் பெருங்காயம், 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சுண்ட வத்தலும் மணத்தக்காளி வத்தலும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு, வெந்தயம், பெருங்காயம் போட்டு 2 வரமிளகா, 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 2 கொத்து கருவேப்பிலை, வறுத்த வத்தல், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடி, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. இதில் ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸு புளிக்கரைசல் ஊற்றி உப்பு தேவையான அளவு போட்டு அதில் அரைச்ச விழுதையும் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரையில் இதில் பொடிச்ச வெல்லம் 1 ஸ்பூனு இல்லைனா நாட்டு சக்கரை போட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான வத்த குழம்பு ரெடி.